என்ன இவ்வளவு நேரம் ஆகியும் வரவே இல்ல? இந்த ரேவதி அக்கா கிட்ட ஏதாவது பேசி மனச ஏதோ மாத்திருவாளோ? ஷோ கடவுளே, நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்குதே. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து ஆகணும். மாமா, எனக்கு என்னமோ இந்த திட்டம் எல்லாம் சின்னத்தை தான் போட்டு கொடுத்துருப்பாங்களோன்னு தோணுது மாமா. இருக்கு மாப்ள, நம்ம வீட்லயே அவளுக்கு தான் கிரிமினல் புத்தி அதிகம். சித்தியை விடுங்கப்பா. உள்ள ரேவதி அம்மா கிட்ட என்ன பேசுறானே தெரியலையே, அதான் எனக்கு பயமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அக்காக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு நம்ம எல்லாரும் சொன்னதுதான் அக்கா அம்மா கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இருக்கும், கண்டிப்பா இருக்கும். கோவில்ல ஊரணி பொங்கல் வைக்கும் போது ரேவதி பேசினதான் நாங்கெல்லாம் பார்த்தோமே. அந்த கண்கொள்ளா காட்சியை பாக்கிறதுக்கு நீங்க அங்க வராம போயிட்டீங்க மாமா. ரேவதி மனசுல சகல கண்டிப்பா இருக்காரு. இவதான் அதை வெளியில ஒத்துக்காம இருக்கா. ஆமா, அன்னைக்கு பொங்கல் வைக்கும் போதே என்னடி வேண்டிக்கிட்டேன்னு கேட்டதுக்கு அவ பதிலே சொல்லாம ஃபர்ஸ்ட் பொங்கலை எடுத்துட்டு போய் கார்த்திக்கு கொடுக்கும் போதே எனக்கு டவுட் வந்துச்சு. மாமா, நீங்க ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க. நம்ம சகல சொன்ன மாதிரியே நானும் இப்ப சொல்றேன். இந்த கல்யாணம் வேணான்னு ரேவதி கண்டிப்பா சொல்ல போறா. நீங்க வேணா பாருங்க. மாப்ள, அப்படி மட்டும் ரேவதி சொல்லிட்டானா இந்த உலகத்திலேயே அதிகமா சந்தோஷப்படக்கூடிய ஒரு அப்பனா நான் தான் இருப்பேன். சாமி, நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. என் பொண்ணு ரேவதிக்கு இந்த அவசர கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அதனால நாளைக்கே முறைப்படி மண்டபத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அக்கா, நீ புரிஞ்சுதா பேசுற இல்ல புரியாம பேசுறியா? நான் தான் முதல்ல சொன்னேன்ல, இந்த சாமியாரு ரொம்ப சக்தி வாய்ந்தவரு. அவரு கையால தாலி எடுத்து கொடுத்தா ரேவதி வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு புரியுது சந்திரா. ஆனா ரேவதிக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னு சொல்றா. ஒரு அளவுக்கு மேல என்னாலையும் வற்புறுத்த முடியாது. அதனால ரேவதி ஆசைப்பட்ட மாதிரி நாளைக்கு சொந்த பந்தம் எல்லார் முன்னாடியும் மண்டபத்திலே இந்த கல்யாணம் நடக்கட்டும். அடியே ரேவதி, எதையோ பேசி நாளைக்கு கல்யாணத்தை தள்ளிப்பட பாக்குறியா? நாளைக்கும் நான் விட மாட்டேன்டி. மருதுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. சாமி, நீங்க தவறா எடுத்துக்க கூடாது. எங்களை மன்னிச்சிருங்க. பரவாயில்லம்மா, உங்க சூழ்நிலைய என்னால புரிஞ்சுக்க முடியுது. யார் யார் விதியில என்னென்ன எழுதி இருக்கோ அதுபடிதான் நடக்கும். நான் வரமா.